மாதம்பட்டி தரப்பு என்ன தாக்கல் செஞ்சாங்கன்னு ஒரு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இந்த வழக்கில் இப்போ தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது உண்மையிலே இந்த வழக்கில் ஒரு திருப்பு முனையான விட்னஸ். என்ன எவிடன்ஸ்? டிசம்பர் 2023 அன்று மாதம்பட்டி என்னை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு இவங்களோட அஃபிடவிட் கொடுக்குறாங்க. பட் ஃபெர்டிக்குன்னு அவங்களோட முதல் கணவர் இருக்கிறார்ல, அவரே ஜூலை 2024 தான் டிவோர்ஸ் பண்றாங்க. அப்ப இவங்களும் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுவே தப்பு தானே? பைகாமியில அப்ப ரெண்டுமே இல்லீகலாமா? அவ்வளோ ஏமா இவராவது டிவோர்ஸ் பண்ணாம மேரேஜ் பண்ணாருமா, அவங்களும் அதே தானே பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தாங்க. அப்ப அது திருமணமே செல்லத்தக்க திருமணம் இல்லைலமா. போத் சைடு ரெண்டு பக்கமே தப்பு. ஆல்ரெடி நம்ம இந்து மேரேஜ் ஆக்ட் படி, இஸ்லாம் மேரேஜ் ஆக்ட் படி, கிறிஸ்டியன் எல்லாத்துலேயுமே டிவோர்ஸ் பண்ண பிறகுதான் திருமணம் பண்ணணும். இதுதான் ரூல், முறைங்கிறது இதுதான். நீங்கள் வர எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சட்ட ரீதியாக நீங்கள் டிவோர்ஸ் ஆகிருக்கணும் அல்லது இறந்து போயிருக்கணும். திருமண தம்பதியில் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த டெத்து சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வேலிடான திருமணம். ஆனால் இதை பொறுத்தவரை இப்போ காணாமல் போயிட்டாங்க ஒருத்தவங்க காணவே இல்லைனாலும் இது மாதிரிலாம் முடிவு எடுத்துட முடியாது. முதல்ல அவங்க காணவில்லைங்கிறத டிக்ளேர் பண்ணணும். அதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்து அதுக்கு நோட்டு பேப்பர் பப்ளிகேஷன்லாம் கொடுத்து கோர்ட்டில் ஒரு டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அது பேர் டிக்ளரேஷன் வாங்கின பிறகு தான் நீங்கள் காணும் அப்படின்னு அறிவிக்கணும். அறிவிச்ச பிறகு தான் இன்னொரு திருமணத்தை பண்ணணும்.